நண்பர்களே, இந்த அட்டி சீரீஸ் வந்து பார்ட் 2 வராததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்க எடிட்டர் டேப்பை தொலைஸ்டாப்ல ஹார்ட் டிஸ்க்கு காணாம போயிடுச்சு. ஹார்ட் டிஸ்கே மிஸ் ஆயிடுச்சு. சரி, இன்னைக்கு வந்து புதுசா இந்த செட்டப்லாம் கஷ்டப்பட்டு பண்ணி ஜூம் ஆகிப்பா பளிச்சுன்னு தெரியும். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒஸ்ட் சினாரியோஸ் இன் காலேஜ் லைஃப். அதாவது காலேஜ்ல நம்ம ஃபேஸ் பண்ண மோசமான நிகழ்வுகளை பத்தி பேச போறோம். போன் எதுக்கு இருக்கு அப்படின்னா, போன வீடியோல யாரும் ஆடியோ கிளியரா இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அதனால மைக்கு வாங்குற அளவுக்கு பட்ஜெட் இல்லாத காரணத்தினால் மைக் வாங்குற அளவுக்கு பெரிய சேனலா மாற்ற வேண்டியது உங்க பொறுப்பு. நடந்திருக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. பேசுங்க சொல்லலை. ஃபர்ஸ்ட் சினாரியோ தானே? ஆமா. இப்ப என்ன கேட்டு இருந்தேன்? வேற ஒண்ணும் இல்லப்பா, நமக்கு இது இருந்துச்சுல கிட்ட. ஓகேவா? ஏட்ட நமக்கு இந்த வெள்ளிக்கிழமை ஆனா அந்த பீரியட் வைப்பாங்க தெரியுமா, அந்த காலில் ஆடிட்டோரியம் போன தெரியுமா, அங்க போன் செக்கிங் நடந்துச்சு. மறைச்சு வச்சிட்டேன். போன் மாட்டல. நானும் ஜாலியா சுத்தியாச்சு. ஜம்மு 4 ஃபுல் நல்லா போச்சு. சரி, கடைசி பீரியட் கட் அடிச்சிட்டேன். சரி, கேண்டீன் போய் டீ அங்க ஸ்கேனர் எடுத்தேன். பக்கத்துல பிசிக் மிஸ். அமைதியா இருக்கணும்லா, பக்கத்துல சஞ்சுராஜன் பயம் உண்டு. மச்சான் ஸ்கேனர் போடுறா பாட்டா. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நண்பர்களே, இப்பதான் ஒருத்தரோட பரிதாபங்களை கேட்டோம். ஸோ அடுத்து வந்துட்டு யாரு பேச போறீங்கன்னு கொஞ்சம் என்ன ஸ்நாக்ஸுங்கடா, ஸ்நாக்ஸ் கூப்பிட்டு சாப்பிடலாம் தானே சொல்லி யூடியூப் உட்கார வச்சா. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு சொல்லுங்க. புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா. இருக்கட்டும். என் ஊர்ல இருந்து காலேஜ் வர்றதுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. கண்டிப்பா. ஏன்வா? ஏன்டா கேளு, சொல்லுடா. அதத்தால இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு போனா இங்கிட்டு வரவே மனசு தோணல. Meanwhile, அப்ப இந்த காலேஜ் வேண்டாம். இந்த காலேஜ் எனக்கு எங்க ஊர் விட்டாரே பிடிக்கல. எங்க ஊர்ல நான் பேசாம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சேர்ந்துக்கலாம். அம்மா வர மாட்டாங்க, எல்லா இடத்துக்கும் அப்பா வர மாட்டாங்க, எல்லா இடத்துக்கும் நானும் வர மாட்டேன். நீயாதான் நீ உன்னை பாத்துக்கணும். அவன் சுத்தி சுத்தி எடுக்கிறாங்க. ஏதாவது பேசுங்க. நண்பர்களே, நடுவில் வந்து இப்போ எல்லாம் ப்ரெஸ்ஸாக உட்காந்துட்டு இருக்கிற காரணம் வந்து, நடுவில் ஒரு கட் எடுத்து ஒரு பிரேக் போயிட்டு வந்தோம். ஏன்னா வந்து காலையிலிருந்து நாங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறதுனால எங்களுக்கு வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் நைட்டு 10 மணிக்கு மேலே தான் நாங்கள் ஆன்லைன் வீடியோ எடுக்க உட்காருவோம். அப்படி உட்கார்ந்ததில் வந்து நடுவில் தூங்கிட்டான் பேச பேச. நாங்கள் என்னதான் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசினாலும் இதுவே போடுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? ஸோ அப்போ வந்துட்டு எல்லாரும் சொல்லி முடிச்சு ஃபைனலாக என்கிட்ட வந்திருக்காங்க. நான் இது வந்து எல்லாருமே கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்கிற கேளு. அதாவது காலேஜ் நம்ம கிளாஸுக்குள்ளேயே ஒரு கப்புள்ஸ் இருக்கும். கிளாஸ் ரூமில் எதுக்கடா லவ் பண்ணுறீங்க? எனக்கு சுத்தமாக, அதுவும் ஒரே கிளாஸில் ஏன்டா லவ் பண்ணுறீங்க? லிட்ரலி கிளாஸில் லவ்வே பண்ணாதீங்கடா.